எங்கள் கழக தலைவரும் தமிழக முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூறியது போல் இது ஒரு முக்கியமான தேர்தல். இந்தியாவை காப்பாற்றிட, ஜனநாயகத்தை காப்பாற்றிட, மத சார்பின்மையான ஒரு அரசு அமைந்திட, தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டிட, மதத்தின் பெயரால் இந்தியாவை பிளவுபடுத்துவர்களை தடுத்திட, தமிழ் சொல் என்று சொல்லி தமிழ் மொழியை அழித்திட பார்ப்பவர்களை ஒழித்திட, மேன்மேலும் நமது உரிமைகளை காத்திட இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். குறிப்பாக இளைஞர்கள் முதல் முறையாக வாக்களித்து உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். வீட்டில் வெயில் இருக்குன்னு இருந்துடாதீங்க. நீங்க உங்க ஓட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றும், உங்கள் ஓட்டு இந்தியாவை காப்பாற்றும். வெறும் பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி இந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் வந்திருக்கு நீங்களே பாருங்க. நீங்க விளம்பரம் கொடுக்கறாங்க, இந்த 10 ஆண்டுல அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க சொன்னது ஏதாச்சும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா? ஆனால் 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்கள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். இந்த வெற்றி பயணம் தொடர்ந்திட வேண்டும். இந்த வெற்றி பயணம் இந்தியாவில் ஆட்சி அமைத்திருப்போம். எவ்வாறு 2004ஆம் ஆண்டு ஒரு சிறந்த பிரதமர் மன்மோகன் சிங்கை போல் ஒரு சிறந்த பிரதமரை நாம் தேர்ந்தெடுத்தோமோ, அதே போல் இம்முறையும் 2024இல் மன்மோகன் சிங்கை போல் ஒரு சிறந்த ஜனநாயக மத சார்பற்ற ஒரு நல்ல ஆட்சி அமைந்த நல்ல பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை உங்கள் கையில் இருக்கிறது. தைரியமாக வாக்களியுங்கள், வெல்வோம். முதலமைச்சர் சொன்ன மாதிரி 40 out of 40 அப்படிங்கிறது அதாவது கண்டிப்பாக சென்ற இடங்களெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நாங்கள் பொய்களை நம்ப போவதில்லை. மதத்தால் எங்களை பிரிக்கின்றவர்களை நாங்கள் நம்ப போவதில்லை. வெறும் பொய் பேசி ட்விட்டரிலும் பேஸ்புக்கிலும் தங்களை பெரிதாக ஆக்கிக் கொண்டு பூதகரமாக ஆக்கிக் கொண்டவர்களுக்கு சரியான பாடத்தை நாங்கள் கூட்டு போகிறோம். நடைமுறையிலே எதுவுமே செய்யாமல் தமிழ்நாட்டுக்கும் வெள்ளத்துக்கும் எதுவுமே செய்யாமல் வெறுங்கையை வீசி கொண்டு வருவர்களுக்கு 8 முறை வந்திருக்கின்றார் பிரதமர். வெறுங்கையோடு வந்தார். அவரை திருப்பி வெறுங்கையோடு அனுப்புவோம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களோட வெற்றி வாய்ப்பு ஒரு டப் கால் இருக்கும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க? சென்ற முறையை விட இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் மத்திய சென்னை மட்டும் இல்ல, தென் சென்னை மட்டும் இல்ல, வட சென்னை, தமிழ்நாட்டில் அனைத்து 40 தொகுதியிலும் சென்ற முறை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.